ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பருப்பு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அது கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா விதை எடுத்து வச்சுருக்கேன், அந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம். நல்லா அது கோல்டன் கலரில் வர அளவுக்கு வதக்கணும். அப்புறம் இதுலேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை போட்டதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல, நீங்கள் போட்டுக்கோங்க வேணும். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வதக்கிட்டோம். இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இந்த அரைச்சதை நாங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை தாளித்து கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான் காய்ஸ், சட்னி ரெடி.